வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேக்கப் வீடியோஸ் இல்லைனா ஸ்கின் கேர் இல்லைனா ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரியான வீடியோஸை நம்ம சேனலில் பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வீடியோ தான். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்ஃபில்லாக இருக்க போது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஃபன் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வீடியோவாக தான் இருக்க போகுது. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு இன்றைக்கி நம்ம கேம் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் நான் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுற வரைக்கும் எந்த வித வீடியோஸ் எடிட் பண்ண போகிறது கிடையாது. அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பட் ரொம்ப லென்த்தி ஆகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பிகாஸ் ஐலைனர் வைக்கிறது ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தோம், மஸ்காரா போடுறது ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தோம்னா அது உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும் தான் இந்த வீடியோக்கு நான் பண்ண போகிறேன். மற்றபடி எந்த வித கட்ஸ் எடிட்ஸ் கிடையாது இந்த வீடியோவுக்கு. ஸோ உங்கள் முன்னாடி நான் இந்த வீடியோவை உண்மையாக தான் விளையாட போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது எந்த மாதிரியான ஒரு கேம்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் அண்ட் ஐப்ரோஸ்க்கு அண்ட் ஐலைனருக்குன்னு ஒரு ஆர்டர் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்டரை இன்றைக்கி நம்ம பிரேக் பண்ண போகிறோம். இதுதான் இந்த கேம். நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோன்றத நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சீட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த சீட்டை தூக்கி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப்பை எடுக்க போகிறோம். இதுலேருந்து எடுக்கிற அந்த ஆர்டர் படி தான் இன்றைக்கி நான் மேக்கப் க்ரியேட் பண்ண போகிறேன். ரொம்பவே என்ஜாயிங்காக இருக்க போகுது. ஸோ உங்களோட எனக்கு கூட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டேன். நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் விளையாட போகிறோம். ஸ்கின் கேரில் விளையாட போகிறது கிடையாது. அதனால நம்ம ஸ்கின் கேரை குவிக்காக போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னோட ஃபேஸ் நான் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டோன் பண்ணணும் இல்லையா? ஓகே, ஸ்கின் கேரை முடிச்சுட்டு இப்போ நம்ம கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் நான் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு முன்னாடி தான் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நல்லாவே குலுக்கிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்லிப் எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் என்னன்னு பார்த்தீங்களா? செட்டிங் ஸ்ப்ரே. பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி ப்ரைமர் யூஸ் பண்ணல. அதனால நம்ம பேஸ்க்கு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இது நான் யூஸ் பண்ணதை நான் தனியாக எடுத்து வச்சுடுறேன். ஸோ திரும்ப நம்மளுக்கு ரிப்பீட் ஆகாது. செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கலாமா? ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். எங்கேயும் போய் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நிறையா ரீல்ஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் அப்லோட் பண்ணாத பிக்சர்ஸ் எல்லாமே நான் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சும்மா டக்குன்னு காயறதுனால பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்சர்வ் ஆகிறதுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஐப்ரோஸ். பரவாயில்ல, ஐப்ரோஸ் ஸ்டார்டிங் நான் எப்பவுமே ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன். ஆனால் கலர் கரெக்ட் பண்ணிட்டு தான் ஃபில் பண்ணுவேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பயம் தான். கலர் கரெக்ஷன் நம்ம மேக்கப் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம மேக்கப் ஸ்பாயில் ஆகும். மற்றபடி மற்ற எல்லாமே கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு பண்ணிடலாம். ஸோ ஐப்ரோஸ் பண்ணிடுறேன். ஏடிஎஸோட ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கேம் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது நியூவாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. சாரி, நிறைய நாய்ஸஸ்லாம் கேட்குது. ஐம் சாரி. ஸோ ஐப்ரோஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு.
இப்போ நெக்ஸ்ட் போகலாம். லிப்ஸ்டிக். சூப்பர். லிப்ஸ்டிக் போட்டுலாம். மாஸோட லிப் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் பாம் நான் ஆல்ரெடி போட மறந்துட்டேன், ஸோ அப்ளை பண்ணிக்கிறேன். ombre lip sorry ombre lip look பண்ண போறேன். ombre தான் நினைக்கிறேன், இல்ல தப்பா சொல்றேன்னா ப்ளீஸ் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த லிப்ஸ்டிக் கலர் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்லலைன்னா, நான் ஆல்ரெடி இதில் வந்து 2 ஷேடை மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு ஷேடை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இதோட ஷேட் வந்து நான் உங்களுக்கு சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ஒரு பிங்க்கு. இந்த பிங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வாஷ் அவுட்டாக தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப வாஷ் அவுட்டாக இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக கேவலமாக இருந்துச்சு. அதனால தான் டார்க் கலர் ஒன்று இதோட மிக்ஸ் பண்ணேன். இருந்தாலும் அப்படி தான் இருக்குது, அதனால தான் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வாஷ் அவுட்டான லிப் கலர்ஸ்க்கு எல்லாமே நம்ம டார்க் கலர் லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுடைய டஸ்கி ஸ்கின் ஆளுங்களுக்கு கூட அது நல்லாவே சூட் ஆகும். ஓகே, ஓரளவுக்கு முடியுது. இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஐ லைனர் கன்சீல் பண்ணாமலே ஐ லைனர் போட போகிறேன். முடிஞ்ச அளவு குட்டியாகவே போட்டுறேன். எப்பவுமே ஐலைனர் வைக்கும்போது ரொம்ப கொடூரமாக போயிடும். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இந்த கண்ணில் வைக்கும்போது தான் இருக்குது காமெடி. நெக்ஸ்ட் காண்டோர். பேஸில் எதுவுமே போடலை, இப்போ காண்டோர் பண்ண போகிறேன். ஸோ LA Girlோட ப்ரோ காண்டோர் நிறையாவே போட்டுக்க, அதுதான் ஃபவுண்டேஷன் போட்டால் கொஞ்சமாவது தெரியும். நான் எப்பயும் போடுற இடத்துலலாம் காண்டோர் போட்டுட்டேன். ஸோ பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் போடாமல் க்ரீம் காண்டோர் போடுற ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன். ஷேப்பாக இருக்கலாம் என்னோட ஃபேஸ். இப்போ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ரெண்டு இருந்துச்சு, ஒரு கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து நான் பாக்ஸில் போட்டுக்கிறேன். உங்கள் கண்ணு முன்னாடியே தான். ஓகே, காம்பேக்ட் பவுடர் காண்டோர் பண்ணிவிட்டு காம்பேக்ட் பவுடர் போட போகிறேன். ஓ ரொம்ப கொடுமை. என்னோடய ஐலைனர் வேலை மேலே பட்டுருச்சு. ஓகே, காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே போடாமல் காம்பேக்ட் பவுடர் போடுற ஒரே ஆள் நான் தான். ஓகே, போட்டேன். நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது ரொம்ப கேக்கி ஆகும். ஸோ என்னோடய ஃபேஸ் அப்படி தான் ஆக போகுது. மஸ்காரா ஃபவுண்டேஷன் தவிர மற்ற எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. மஸ்காரா
யா மார்ஸோட மஸ்காரா லேஷஸை கேர்ள் பண்ணிக்கிறேன். இது ஒன்று தான் குறையா அப்படின்னு கேட்குறீங்களா? பண்ணுறதை கரெக்டாக பண்ணிக்கிறேன். சாரி. நெக்ஸ்ட் போகலாம். ஆக்சுவலி இந்த லிப்ஸ்டிக் அண்ட் கான்டர் பண்ணோன்னே என்னோட ஃபேஸ் ரொம்பவே அழகாக இருக்கு. ஏன் சொல்லிக்கூடாதுன்றீங்களா? நானே சொல்லிக்க வேண்டியதாக இருக்கு. என்ன பண்ணுறது? ஓகே, ப்ரான்சர் அதுக்குள்ளே ப்ரான்சர் போட்டு செட் பண்ணணுமா? பாவமே, ஆல்ரெடி போட்ட கான்டோரே அப்படியே இருக்குது. ஓகே, கேம் என்ன பண்ணுறது? ப்ரான்சருக்கு நான் எப்போவுமே ஐஷேடோ பேலட்டில் இருக்க ப்ரௌன் ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் போகலாம். ஐஷேடோ மொத்தமாக என் ஃபேஸில் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட போகிறேன்னு நினைக்கிறேன். ஐஷேடோ பண்ணலாம். போட்டாலும் போட்ட மாதிரியே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லிப்ஸ்லாம் ரொம்பவே பிளாக்காக இருக்குது. கன்சீல் பண்ணால் தான் ஓரளவுக்கு தெரியும். கன்சீல் பண்ணாமலே போடுறேன். காமெடியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, காமெடிக்காக தான் இந்த கேம். இட்ஸ் ஓகே. உங்களுக்கு ஆக மொத்தத்தில் என்டர்டைன்மெண்ட்டாக அதுதான் எனக்கு வேணும். ஐலைனரை வேற கவர் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப கேவலமாக ஆகிடும். குருமாக்கிருக்கேன். நெக்ஸ்ட் போகலாம். blush blushக்கு நான் எப்போவுமே ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வேண்டாம், இன்னைக்கு வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஷ்க்கு அப்போயாவது கொஞ்சமாவது மேலே தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ என்னோட லிப்ஸ்க்கு யூஸ் பண்ண அதே யூஸ் பண்ணிக்கிறேன். நிறையாவே வச்சுக்கேன். கன்சீலர்லாம் வேறு போட வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ நிறையாவே கையில் பிளெண்ட் பண்ணவா, இதில் பிளெண்ட் பண்ணவா? கலர் கரெக்டாக இன்னும் வரவே இல்லை. இங்கேதான் இருக்கு கேம். காஜல் லாக்மியோட காஜல் எடுத்துக்கிறேன். காஜல் போட்டாச்சு. ஐ மேக்கப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பேஸ் போடாமல் மேலே இருக்கிறதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். கலர் கரெக்டர் பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, கலர் கரெக்டர் இப்போ வந்துருச்சு. ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி வந்துருச்சு, அதுவே பரவாயில்ல. ஓகே, கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி இப்போ தான் கொஞ்சம் உயிரே வந்தது. ஓகே, போட்டேன். இப்போ எனக்கு ஜாலியாக இருக்குது. இனி எது பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னும் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன், கன்சீலர் அண்ட் ஹைலைட்டர். ஸோ இனி எது எந்த ஆர்டரில் வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கன்சீலர்
கன்சீலர் போட போகிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர். ஓகே, கன்சீலர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன். ஜாலியாக இருக்கு எனக்கு. லாக்மே 95. பார்த்து யூஸ் பண்ணணும். ஃபுல் மேக்கப்பையும் மறைச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகே, போதும். சின்ன என்ன பண்ண லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த ஒன்று தான் இருக்குது. அது என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். ஹைலைட்டர் தான். ஹைலைட்டர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. கேம் விளையாடி முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது கேம் சஜஷன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னால் அதை ட்ரை பண்ண முடியுமான்றதை நான் பார்க்குறேன். இது ஒரு கேமாக தான் இந்த மேக்கப் லுக்கை க்ரியேட் பண்ண, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ ஓவர். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Christy. Bye bye.